மனதை உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் தாங்க இது வந்து. உண்மையிலே மனதை ஒரு 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 வழியை ஒரு ஒரு சிறுகதை படித்த மாதிரியான ஒரு ஃபீலான ஒரு உண்மை. பேர் ஊர் இதெல்லாம் கூட வேணாம். ஒரு திருமண வீடு வந்து களை கட்டி இருக்குது. மணமகள் ரெடி ஆகிட்டுருக்காங்க, மணமகன் ரெடி ஆகிட்டுருக்கான். வீடே அந்த அந்த கல்யாண மண்டபமே ஒரு விழா கோலமாக இருக்குது. 2 உணவுகள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. திடீர்னு முகூர்த்தம் டைம் இருக்குது. காலையில் பார்த்தா அந்த மணமகன் வந்து, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே போகிறோம். எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. அந்த பெண் வீட்டுக்காருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. பையனுடைய அப்பா அம்மாவும் ஒரு மூலையில் நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இவன் கிளம்பி போகிறான் வந்து, அதே அந்த கூரை வேஷ்டி கூரை சட்டையோட கிளம்பி போகிறான். பின்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2 பேர் போய் அவனை சமாதானப்படுத்தாங்க. இருறான்றான். அவன் அழ ஆரம்பிக்கிறான். எனக்கு விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன்றான். அந்த தகவல் அந்த மணப்பெண்ணுக்கு போகுது. போன உடனே அந்த பெண்ணு ரொம்ப நொறுங்கி போய் அழ ஆரம்பிக்கிறா. அந்த பெண்ணோட பெற்றோர் வந்து அடிச்சுக்கிறாங்க. வந்து அடிச்சுக்கிட்டு, ஏன்டா பாவி, ஏதாவது ஒரு தகவலை சொல்லிட்டு போய், என்ன காரணம்னு சொல்லிட்டு போனால், காரணம்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவன் மண்டபத்தை விட்டு வெளியே போகிறது பார்க்குறான். பிடிச்சிக்கிறாங்க. வந்து பெண்ணோட உறவினர்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்றாங்க. வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு, பேசியாச்சு, வரதட்சணை இவ்வளோ கொடுப்பன்னு முடிவு பண்ணியாச்சு, சாமான் செட்லாம் இறக்கியாச்சு, கல்யாண மண்டபம் இவ்வளோ பெரிய செலவு இது பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிவிட்டு முகத்தில் கரியை பூசுறாமல் இருக்குது. இந்த பொண்ணை யார் கட்டுவாங்க? வந்து கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க, அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை விடாதீங்க, அவன் தைரியமாக கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிடுங்க, நான் அங்கே இருக்கிறதோட இங்கே இருக்கிறேன்றான். அந்த அந்த பையனுடைய பெற்றோர்கள் எதையுமே வாயை திறக்காமல் மௌனமாக கதறி அழறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பெண்ணுக்கு ஒன்றும் புரியல. அவங்க அம்மா அப்பாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இருப்பா இரு, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இருன்னு அவளாலையும் தாங்க முடியல. அது அப்படி ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. அது ஏங்க, இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் வந்து மணமகன் எழுந்து போகிறான்னா என்ன அர்த்தம்? வந்து இருங்கன்றாங்க. அப்போ அந்த பெண்ணோட அப்பா அம்மா வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. வந்து எப்படே நீங்கள் 2 பேரும் காதலிச்சிங்க, நாங்கள் ஜாதி மதம் என்ன குளங்கொத்துறோம் அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை, அதை பற்றியெல்லாம் நாங்கள் விசாரிக்கவும் இல்லை. நீ நல்ல பையன், நாங்கள் விசாரித்தோம், உங்கள் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, இது போதும், நீ நல்ல பையன், நீ எந்த தப்பு தண்டாவும் பண்ணாதவன், எந்த கெட்டப்பழங்கம் இல்லாதவன், என் பொண்ணை நல்லா வச்சுருப்பேன், இதை விட வேறு என்ன வேணும்? நாங்கள் அது மாதிரி காதலுக்கெல்லாம் எதிர்ப்பு சொல்கிற ஆள் கிடையாது, நாங்கள் இந்த ஜாதி மதம்லாம் பார்க்குறவங்க கிடையாது, நாங்கள் ஒரு முற்போக்கானவர்கள், நாங்களே ஒத்துக்கிட்டோம். இந்த நேரத்தில் ஏன் எப்படி வந்து நீ வந்து ரகலை பண்ணுற, இப்படி வந்து அமக்கலம் பண்ணுற, பார்க்குறவங்களாம் சுற்றி இருக்கிற, தாலி கட்டின பிறகு எது வேணாலும் பேசிக்கலாமே, என்ன உனக்கு பிரச்சனை, என்ன அதையாவது சொல்லுன்னா? பிரச்சனை சொல்ல மாட்டேன், எனக்கு தகுதியான பெண் கிடையாது, நீங்கள் விட்டுருங்க, அந்த பெண்ணுக்கு தகுதியான ஆள் நான் கிடையாது, விட்டுருங்க 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 அப்படின்ட்டு ஒரு கட் பண்ண உடனே இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எங்கேருந்து உங்களுக்கு தொடங்குச்சு. அப்படி ஒரு ஒரு இந்த பெண் வந்து பேர் ரம்யான்னு வச்சுங்களேன். அந்த ரம்யா என்ன பண்ணுறா, ஒரு ஸ்கூட்டி கற்றுக்கிறா. ஒரு ரோட்டில் ஓட்டுறா, தத்துக்காப்புத்தான்னு ஓட்டுறா, அவளே ஓட்டிக்கிறா, அவளே ஓட்டுறா, நிறுத்துறா, இது பண்ணுறா. எப்படியாவது ஒரு 2 வீலர் கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவள் கற்றுக்கிறா, போகிறா வரா. அப்போ நடந்து போயிட்டுருக்கான் ஒருத்தன். இது கண்ட்ரோல் இல்லாமல் போய் அவனை இடித்து, அந்த அந்த ஸ்கூட்டியில் இடித்து பலமாக பிரேக்கை பிடிக்காமல் அவன் குப்புற விழுந்து, வண்டியை விழுந்து, அது மேலே அந்த பெண் விழுந்து, அவன் கோபமாக யாரோ ஒருத்தன் தான் இது பண்ணிட்டான்னு சொல்லி எழுந்து அடிக்கலான்னு பார்த்த பிறகு ஒரு பொண்ணு வந்து மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு பதறாத பார்த்த உடனே இவனுக்கு வலி தாங்க முடியல. இடி அந்த பொண்ணுக்கும் காயம், இந்த ரம்யாவுக்கும். இவன் என்ன பண்ணுறான், எழுப்பி அந்த வண்டியெல்லாம் இது பண்ணி பார்த்தா வண்டி ஒரு பக்கம் முறுக்கின்னு இருக்குது, ஓட்டம் இதுவாகும். அவளுக்கு வந்து ரத்தம் ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வண்டி இங்கே இருக்கட்டும், உங்களை பக்கத்தில் அந்த நர்சிங் ஹோம் ஒன்று இருக்குது, அங்கே கூட்டு போயிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி உங்களை ஆட்டோவில் அனுப்பிச்சு நான் வண்டி எடுத்துன்னு வரணுன்னே அவள் பார்க்குறேன். ஆஹா, எங்களுக்கு இந்த கதை தெரியும், அந்த வழியிலையும் வந்து நாங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இவனுக்கு இன்னும் சுருண. ஏன் இடித்தது நீமா, எனக்கும் பாருமா எங்கள் முட்டிலாம் தேஞ்சு போயிருக்குது, இங்கே பாருமா வலி வீங்கி போயிருக்குது, நான் நல்ல இதுக்காக சொன்னால் நீ பார்த்தா வந்து நான் ஏதோ வண்டி தூக்கி போகிற மாதிரி நீ இது பண்ணுறியான்னு சொல்லி அந்த மோதல், அதுதான் வந்து அந்த மோதலில் தான் தொடங்குது 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் தொடங்குது. அப்படி இருக்கிற நீங்கள் வந்து
இந்த ஸ்கூட்டியை சரி பண்ணி இதுலேயே நான் உட்கார வச்சு வீட்டுக்கு விட்டுமாங்களேன், அது நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சரி அப்படின்னு அதை வண்டியை வந்து அந்த பெட்ரோல்லாம் ரெடி பண்ணி போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி உட்கார வச்சு வீட்டுக்கு கொண்டுனா வீட்டில் இருக்கிறவங்களாம் பதறாங்க. அந்த பெண்ணோட வீட்டில், ரம்யா வீட்டில். ஐயோ என்னம்மா ஆச்சு ஏதம்மா ஆச்சு அப்படின்னு வந்து, இல்லை என் மேலே தான் தப்பு, இவரை தான் நான் அடிச்சு விட்டேன், இவர் தான் நியாயப்படி வந்து சண்டை போட்டிருக்கணும், இவங்க வீட்டில் தான் நியாயப்படி வந்து என்னை வந்து திட்டியிருக்கணும், அவரை ஏன் திட்டுறீங்க நீங்கள், அவர்கிட்ட வண்டியை கிடையாது நடந்து போயிட்டு இருந்தாள் அப்படின்னு அவங்க பாவம் பேஜாராகி உட்காருப்பான்னு சொல்லி கிஞ்சர்லாம் எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சி இந்த பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி, இல்லை நானே கூப்பிட்டு போகிறேன் இருக்குமா அப்படின்னு சொல்லி கூட்டு போனப்ப அந்த மோதலில் இருந்து தான் ஒரு காதல் மாதிரியான ஒரு விஷயம் பிறக்குது. 2 பேர் பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்குள்ளே அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை, அதை தாண்டி அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை, அது எதால் அந்த இந்த பூ எதனால் பூக்கும் அப்படின்னு தெரியாதுன்ற மாதிரி எதுக்கு இவங்க இதுவானாங்கன்னு தெரியல, பேசிக்கிறாங்க. அப்புறம் திரும்ப வீட்டில் இருந்து கூட்டினா அவங்க காப்பி போட்டு கொடுக்குறாங்க. தம்பி யாருப்பா, எந்த வீடுப்பா, அப்படி அந்த வீடாப்பா, இதெல்லாம் கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க. இவன் மேலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பரிவு ஏற்படுது. அவளுக்கும் வந்து இதுவாகுது. சரி வரமா பார்த்துங்க அப்படின்னு, தம்பி நீயும் பார்த்துக்க, நீயும் போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்குப்பா அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அவன் அப்பாவும் அந்த பெண்ணோட அப்பாவும். அவன் போகிறான், போயிட்டு ஒரு 2-3 மணி நேரத்தில் திரும்ப வரான். வந்தவுடனே அவங்க என்னப்பா அப்படின்றாங்க. அது இல்லைம்மா என் செல்ஃபோனை வந்து அந்த விழுந்த இடத்துல விட்டு இதுவாகிடுச்சா அல்லது இங்கே விட்டுட்டேனான்னு தெரில, எங்கேயோ விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அவள் மெதுவாக கண்டுபிடிச்சிட்றா. அது ரைட்டு, இவன் வந்து நம்பர் வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நாடகம் போடுறான் அப்படின்ட்டு, இங்கெல்லாம் இருக்காது வாய்ப்பு இல்லையா அப்படின்னு. இல்லை இங்கே தான் விழுந்தா மாதிரி இருக்குது, ஃபோன் அடித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு வந்து, அவ்வளோ தானே உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அந்த ஃபோனை நம்பரை கிளிக் பண்ணுறான். கிளிக் பண்ணிவிட்டு ரிங்கு போகுது, ஆனால் ஃபோன் இங்கே இல்லை. ஓ ரைட் அநேகமாக வீட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபோனை சைலண்ட் மோடில் வச்சுட்டு இவன் வந்து நடிக்கிறான். அவள் வந்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறான். இவங்களுக்கு தெரியல. வந்து போனால் என்ன பண்ண நம்பர் வந்து பதிவாகிருக்குது. திரும்ப இவன் அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டான், கட் பண்ணி விட்றான். மெசேஜ் போட்டால் அந்த மெசேஜ் வந்து ரிப்ளை கிடையாது. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, நம்ம தான் கொஞ்சம் ஓவராக நினச்சிட்டோமோ, அந்த பெண்ணுக்கு நம்ம மேலே எந்த விதமும் இல்லையா, அந்த பெண் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறா, என்னடா வம்பாயிடுச்சு, ஒரு ஸ்கூட்டி மோதன்லேருந்து தொடங்கின ஒரு விஷயம் நாம் தான் காதலாம் நினச்சிக்கிட்டோமா, வம்பா போச்சு இது. இந்த நம்பர் வாங்குறது கூட அவளை தவறாக நினச்சிக்கிட்டா பொழுது, ஃபோன் இல்லைன்னு சொன்னது கூட ரொம்ப அவசர குடுக்கி ஆகிட்டோமே நம்ம, என்னடா இது, அந்த பெண் கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்கிட்டா, இது நமக்கு தேவையா, ஏன் இது மாதிரி சும்மா கூட சிரிச்சிருக்கலாம், இல்லை நம்மளை வந்து அண்ணனாக கூட பார்த்துருக்கலாம், என்னடா பெரிய ரோதனை ஆகுதுன்னு படுத்துடுறான். படுத்துட்ட உடனே ஒரு 11:30 மணிக்கு மெசேஜ் அடிக்குது. அடித்த உடனே தூங்கலையா அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்தோடனே அவன் பயங்கர இதுவாயிடுறான். அன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் வந்து அந்த மெசேஜில் விடிய போயிட்டுருக்குது. அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். அப்புறமா அந்த பொண்ணோட பெற்றவங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரிய வருது. எங்கே இருக்கான் பையன் அப்படின்னா, சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான், நல்ல சம்பளம் தான். போயிட்டு மாதத்துக்கு 2 முறை போயிட்டு வருவான். கல்யாணம் ஆன பிறகு அவன் சென்னையில் தான் போய் செட்டில் ஆகிடுவான். அங்கே வந்து ஒரு ரூம் எடுத்து ஒரு 3 பசங்களாக கூட தங்கியிருக்கிறான். நல்ல சம்பளம், நல்ல ஒழுக்கமான பையன், நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு போது தான் அவங்க சொல்கிறாங்க, பெண் வீட்டுக்காரங்க, எனக்கு இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பெரிய இதுவெல்லாம் இல்லைங்க, ஒழுக்கமான பையன், நல்லா வச்சு காப்பாற்றுவான், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வான், அது போதும் அப்படின்னு ஒன்று. இப்படி இதை முடியும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பெண்ணுக்கும் ஒரு சந்தோஷம். எங்கள் அப்பா அம்மாவே அப்படி தான் வந்து ஒரு முற்போக்கானவங்க, அவங்களே வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க, அதனால் அவங்க வந்து காதலுக்கு ஒரு பெரிய தடையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, நல்ல பையனாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு. இவனுக்கு இடையில் வந்து என்ன ஆகிடுது, ஒரு மாதிரி உடம்புல வந்து ஒரு அரிப்பரிப்பாக வர ஆரம்பிக்குது, தடிப்பாக வருது. ரூமில் இருக்கிற ரூம்மேட்டுக்கிட்ட சொல்கிறான். அவன் சொன்னோடனே ஒன்று இருக்காது, ஏதாவது ஃபுட்டு கத்திரிக்காய் சாப்பிட்ருப்பேன், ஏதாவது வண்டு கடிச்சிருக்கோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கிளினிக்கில் போயிட்டு காமிக்கிறான். அந்த நேரம் அவர் வந்து ஊசி போடுறாரு, மாத்திரை கொடுக்குறாரு. இது எப்படி போயிட்டே இருக்குது. இவனுக்கு கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்குது, நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறான். கல்யாண பத்திரிகைலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு சோர்வாகிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா காலெல்லாம் வீக்கமாகுது, வந்து 2 காலம் வீக்கமாகுது, கையெல்லாம் வந்து தடுமுனா உண்டாகுது. மறுபடியும் அந்த கிளினிக்கு போனோடனே அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா இது ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, நீ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீ காண்டாக்ட் பண்ணு, பணம் இருந்தால் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய், இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நல்லா பார்க்குறாங்க, பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் பார் அப்படின்னோடனே நண்பன்கிட்ட சொல்கிறான். சொன்னோடனே அவனுக்கும் ரொம்ப இதுவாகிட்டு, எத்தனை முறைடா போய் நீ டாக்டர்கிட்ட காமிப்ப, எத்தனை முறைடா மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிடுவேன், வேணாண்டா அப்படின்னு சொல்லி கூட்டு போனோடனே, நீங்கள் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு பாருங்கள் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்தோன்னே இவனுக்கு பக்குன்னு ஆகுது. இல்லை ஒன்றும் இருக்காதுடா, நீ எதுவும் இது பண்ணாது அப்படின்னோடனே
அவர் போய் ஸ்கேன் எடுத்துன்னு வாங்க, இந்த டெஸ்ட்லாம் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எத்தனை நாளாக இருக்குது இந்த பிரச்சனை, எப்படி சாப்பாடு எடுக்கிறீங்க, என்ன காரணம், என்ன இது எல்லாத்தையும் பார்க்குறோம். அந்த டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு, சிறுநீரகம் பழுதடைஞ்சிருக்குதுங்க, ஏன் இப்படியாப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க, அது ஆரம்பத்திலே பார்த்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு பக்குன்னு இதுவாகுது. இல்லை, உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகும், நீங்கள் எடுத்துக்கிற மாத்திரை, நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு இதில் தான் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறது தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு, இங்கே ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தாகணும் போது இவனுக்கு பயங்கர அழுகையே வருது. இவனால் தாங்கவே முடியல, ஏறக்குறைய வேற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. வந்து இது காரணம் வந்து கவனிக்காமல் விட்டது தான். வந்து என்னடா வந்து தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் வேறு நம்ம விளையாட்டோம். நம்ம அது மாதிரி அந்த பொண்ணு எங்கேயோ போய் ஸ்கூட்டி நம்மளை தள்ளி நம்மளை இடிக்காமல் அப்படி போயிருந்தால் நல்ல ரூட்டில் கூட அந்த பொண்ணு போயிருக்குமே, வேறு யாராவது கூட கல்யாணம் பண்ணியிருக்குமே, நம்ம மேலே இடிச்சு நம்ம மேலே ஒரு நமக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் ஏற்பட்டு இப்படியேப்பட்ட அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப தங்கமான ஒரு டைப்பாக இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அப்படின்னு போது அவங்ககிட்ட சொல்கிறான், டே நண்பன்கிட்ட சொல்கிறான், இது இல்லை நண்பா, இது வந்து தெரிஞ்சு எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த பொண்ணோட வாழ்க்கையில் நான் விளையாட விரும்பல. அவன் சமாதானப்படுத்த, டே இதை விட என்னடா, இதை விட பெரிய பெரிய நோயாளிகள்லாம் திருமணம் நடந்து அவன்லாம் நல்லா இருக்கிறான்டா. ஊரில் சொல்லுவாங்கல்ல, வேலை கிடைக்கலனா ஒரு பொண்டாட்டி வந்தவொடனே உங்களுக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னும், ஒரு பொண்டாட்டி வந்தால் அவனுக்கு வாழ்க்கை வந்து ஓஹோன்னு வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் வந்து சமாதானப்படுத்துகிறான். ஆனால் இவனை சமாதானம் ஆக முடியல. கல்யாணம் நெருங்கிக்கிட்டு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் எப்படின்னா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கு, இவன் ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறான்னு உற்சாகமான நலுங்கு வைக்கணும் வாங்கன்றாங்க, அது கூட சரியாக போக மாட்டேன்றான், ஏதோ ஒரு சாக்கு சொல்கிறான், வந்து தான் ஆகணுன்றாங்க, நான் முகூர்த்த நேரத்துக்கு வந்துடுறேன்றான். இவனுடைய உடல்நிலை மனசும் உடலும் சார்ந்த ஒரு விஷயமா இல்லை. இப்போ நீங்கள் உடலுக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றும் இல்லை அப்படின் போது மனசு ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் அப்படின் போது மனசு என்ன பண்ணும், பாடாப்படுத்தும், நோயை இன்னும் அதிகப்படுத்தும், நோயை இன்னும் பெருசாக்கும். அது வந்து அது மாதிரி என்னென்ன மனசு தானே முக்கியமான ஒரு விஷயம். அது மூளைக்கு போய் கட்டளை இடம், மூளை தாறுமாறாக வேலை பார்க்கும். வந்து இவனால் ஒன்றும் போல திரும்ப 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 அந்த பொண்ணுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமோ, நம்ம மூடி மறைக்கிறோமோ, அந்த திருமணம் நமக்கு தேவையானா அங்கே பார்த்தீங்கன்னா தடபுடலான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. 2 வீட்டாரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க. இவன் வீட்லேயும் ஒரு சந்தோஷம் தான், ஒரே பிள்ளை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் மறுநாள் திருமணம், இன்னைக்கு பொண்ணு அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்பு. அதை கூட அவன் ஒரு முகத்தில் ஒரு மலர்ச்சியே இல்லை. அவளுக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது, என்னடா உனக்கு ப்ராப்ளம்னு கேட்குறா. ஒன்றும் இல்லைன்றான். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுன்றா. அவன் கண்ணிலேருந்து லேசாக அப்படியே கண்ணீர் வருது. என்னென்னு அவளால் புரிஞ்சிக்க முடியல. இதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் போய் அந்த ரூமில் போய் படுக்கிறான். அந்த ஃப்ரெண்டை விட மாட்டேன்றான். இவன் என்ன பண்ணிடுவான், ஏதாவது ஒன்று ஏடாவடம் பண்ணி விட்டுருவானா என்னவோ அப்படின்ட்டு அவன் வந்து ஏறக்குறைய அவனுக்கு வந்து ஒரு பாடி கட் மாதிரி இருக்கிறான். இடையில விழுந்துக்கிறான், புலம்புறான். இல்லைடா படுத்துக்கிடா, ஒன்றும் இல்லைடா, உனக்கு பெரிய இதுலாம் இல்லைடா, பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, சரி பண்ணிடலாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இது ஏன்டா போய் சொல்லி அவங்கள வந்து இது பண்ணுற. இன்னும் கேட்டால் செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர்கிட்ட கூட நம்ம கேட்கலாம். இல்லைடா, இவரே பெரிய கெட்டிக்கார டாக்டரு, நான் தான் இதை மூடி மறைச்சிட்டேன், நான் தான் கவனிக்காமல் விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெடியற்காலை அவனால் தாங்க முடியல. வந்து திரும்ப ஏன்னா நம்ம பார்த்து பழகின ஒரு பெண்ணு, ஒரு அப்பாவினா ஒரு வெள்ளந்தியான ஒரு பெண்ணு, அந்த குடும்பம் வந்து அவ்வளோ ஒரு இனிமையான குடும்பம். நாம் ஒரு பெரிய நோயாளி, நம்ம உடல்நிலை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழாமல் குழந்தை இது ஒரு எங்கன்னா கூட்டு மறுத்து ஒரு இளம் ஜோடிகள் எப்படி இருப்பாங்க. வந்து இப்படிலாம் இல்லாமல் நம்மளை வச்சு நம்ம வந்து ஆஸ்பத்திரியாக ஏறணுமா, நம்மளுக்கு வைத்தியம் பார்க்கணுமா, நம்மளுக்கு ஸ்கேன் சென்டர் கூட்டு போகணுமா, நம்மளுக்கு மருந்து மாத்திரை சீட்டு எழுதி இந்த நேரத்துக்கு சரியாக சாப்பிடுங்கன்னு சொல்லணுமா, அவர் பெட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கணுமா. ஏன்னா உலகத்தில் மிக கொடுமையான இடம் வந்து மருத்துவமனையில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வேறு. அங்கே தான் வந்து சொல்லுவாங்க, வந்து எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரனாக இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் வாரில் எடுத்துமே அவனை விட்டா தெரியும் அவனுக்கு இந்த வாழ்க்கையே வேணாடா அப்படின்ட்டு. பெரிய ஆஸ்பத்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா விபத்து வார்டு இருக்குங்களா, அந்த பகுதியில் தூக்கி போய் ஒருத்தனை வந்து ஒரு நாள் முழுக்க விட்டுட்டீங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எப்போ எனக்கு வேணாட வாழ்க்கையை நான் வந்து ஒரு திட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன், இதெல்லாம் என்னையா அப்படின்ட்டு ஒரு மனநிலைக்கு வந்துடுவான். அப்படி ஒரு பெண், இளம் பெண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் அப்படி ஒரு படாத பாடு பண்ணம்ட்டு முடிவு பண்ணி தான் அவன் 6 மணிக்கு அந்த மண்டபத்துக்கு ஓடுறான். ஓடும்போது தான் அவன் நண்பன் வந்து குரல் கொடுக்குறான். குரல் கொடுக்கும்போது தான் சுற்றி இருந்தவங்களாம் இது வாங்குறாங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேணான்றான், அந்த பெண்ணை கட்டிக்கிறது எனக்கு தகுதி இல்லை அப்படின்றான். அவன் வேற ஒரு இது என்னையா அவனுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து உலுக்கி அவனை பிடிச்சி என்னையா அவன் பிரச்சனை அப்படின் போது இந்த பிரச்சனையை சொல்லும்போது பொண்ணோட அப்பா அம்மா எப்படி ஒத்துப்பாங்க. வந்து அவங்க கதறி அழறாங்க ஒரு பக்கம். வந்து அவனை வேணாமா, அவன் கரெக்ட் தான் அது முடிவு அப்படின்றாங்க. இங்கே வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போகுது, அவங்க முன்னும் கதறி அழறாங்க, அவங்களும் ஒத்துக்கிறாங்க, வேணாமா நீ அப்படின்னு. அப்போ அந்த பெண் சொல்கிறா தீர்க்கமாக, வந்து
இப்போ நான் ஒரு மூடி மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அது தகராறு ஆயிருக்கும், சண்டை ஆயிருக்கும், ஒன்று விவாகரத்து ஆயிருக்கும், இல்லைனா நான் ஒத்து போயிருப்பேன். என் வீட்டுக்காரர் தானே கணவனே கண்கண்ட தெய்வம் ரைட் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் அதை ஜென்யூனாக ஒத்துக்கிட்டாரு பாருங்க. இது எல்லாம் ஒன்றும் தீர்க்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது. நான் பார்த்துக்கிறேன், நான் இது பண்ணுறேன். எனக்கு என்னை கல்யாணம் பண்ணிட்டு அவள் படாத பாடுபடுத்த போகிறா அப்படின்ற ஒரு மனநிலை வந்துச்சு இல்லை, அதுவே எனக்கு போதும். இவர் கூட வாழறதுக்கான அத்தனை தகுதி இருக்குது. நான் திருமணம் பண்ணிக்கிறேன், பண்ணனா இவரை தான் பண்ணுவேன், நீங்கள் வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் கல்யாணமே ஜென்ம பூரா பண்ணிக்க மாட்டேன் போது அவன் குமரி அழ ஆரம்பிக்கிறான். குமரி அழறான். அந்த திருமணம் நடக்குது. அதன் பிறகு என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு சுபமான வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் யாரையும் எந்த விதத்திலும் கைவிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வழி காட்டுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழி காட்டுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.